கொஞ்சம் ஜோரா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஏன் இதெல்லாம் பண்றோம் நாங்க? ஆமா, நடு ரோட்ல வந்து ஐயா ஐயா தெருறா நானு? அல்லேலூயா. தெரியுறா நானு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியலையா? அல்லேலூயா. கவனிங்க, ஏன் இதெல்லாம் சொல்றோம்? ஏன் நடு ரோட்ல வந்து டான்ஸ் ஆடணும்? ஏன் நாங்க பாட்டு பாடணும்? எதற்காக? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு தான் நாங்க இங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நாங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல எந்த செய்தித்தாளை வேணா திறந்து பாருங்க, அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குது? எங்க பார்த்தாலும், இங்க பார்த்தா அவனும் வெட்டிட்டான், இங்க பார்த்தா இந்துவெல்லாம் வெட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று முந்தா நாள் பார்க்குறேன், மனைவி தலையை வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புருஷனார நிற்கிறான். செய்தியில பார்த்தேங்க, நேரில் இல்லை, செய்தியில பார்க்குறேன். கொண்டு போய் நிற்கிறாராம். எங்க பார்த்தாலும் செய்தியில பார்த்தா கெட்ட செய்தியா தாங்குது, ஒன்றும் கூட நல்ல செய்தி இல்லை. ஆனா வேதத்தை திறந்தா அல்லேலூயா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று வசனம் சொல்லுது. ஐயா, நாம பார்க்கிற இந்த உலகத்துல அத்தனையும் கெட்ட செய்தி. பைபிளை திறந்துட்டா மட்டும்தான் நல்ல செய்தி இருக்குது. அந்த நல்ல செய்தி தான் என்ன இன்னைக்கு இந்த நடு ரோட்ல பேச வச்சிருக்குது. அந்த செய்தி தான் என்ன ஆட வச்சது. அந்த செய்தி தான் என்ன பாட வச்சிச்சு. அந்த செய்தி தான் சென்னையிலிருந்து இங்க வரைக்கும் வர வச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நாங்கெல்லாம் உயிரோடு இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, எல்லாம் பாதியில தான். அல்லேலூயா. எல்லாம் எதில் வந்தோம்? பாதியில தான் வந்தேன். என் பேரு திருமுருகன். ஹலோ, கேக்குறீங்களாயா? என் பேரு, எங்க அம்மா பேரு பார்வதி. எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்துக்கிற பாத்தியா? அல்லேலூயா. இந்த திருமுருகனை தான் ராஜாவா மாத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க பேசினீங்க ரொம்ப காமெடியா, அவ்வளோ மேட்டர் நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நம்ம கையில் எப்பவுமே என்னத்தான் இருக்கான்? எப்பவுமே ஆமா, அடிக்கலன்னா எப்பவும் தூக்கம் வராது நம்மளுக்கு. யாரும் ஒருத்தனை ஒரு நாளைக்கான ஒருத்தனை அடிக்கலன்னு வச்சுக்க, நம்மளுக்கு தூக்கமே வராது. பாக்கெட்ல என்னத்தான் இருக்கான்? எப்பவும் பொருள் போட்டு தெரிஞ்ச ஆள் தான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அல்லேலூயா, பைபிள் வசனமா ஒரு பக்கத்துல பைபிளும், இன்னைக்கு என்ன ஆண்டவர் தூக்க வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாத்தையும் மாத்தினாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்றேன், இந்த அனுபவம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற நிக்கிற உங்க எல்லாருக்குள்ள கூட இந்த அனுபவத்தை பார்க்காம நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, வந்தே இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் துரோகம். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? துரோகம். நல்லா பழகினாங்க நண்பன், நல்லா பழகினா சொந்தக்காரன். யாருக்காக சண்டை போடணும்? அவனுக்காக சண்டை போடணும். நான் அவங்களுக்காக சண்டை போட்டா அவங்க அப்பா சொன்னாரு, எங்க பெரிய மூட்டு பையன் ஒருத்தங்களாம், அவனை நான் தானே பண்ணுவான், எனி டைம் ஒன்னா சுத்துவான், ஒன்னா சண்டை போடுவான், ஒன்னா சாப்பிடுவான், எல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனா சண்டைன்னு வந்துச்சு, யார் தான் போனவன் ஜெயிலுக்கா? அவன் போட்டான், நீ அவன் போறான் போயிருப்பேன். என்னவா? அவன் போட்டான், நீ அவன் போற, அவனை நானா பெத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அன்னைக்கு தான் என்னை யாரா இந்த உலகம் பார்க்குதுங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் இயேசு என்ன தொடல. ஆனா அன்னைக்கு என்ன ஆண்டு தொட ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிங்க, இயேசு தொடறாருன்னா உன் நடம் மாறும்.
உன்னுடைய உடை மாறும், உன் பேச்சு மாறும், உன்னுடைய வசதி வாய்ப்புகள் மாறும். அல்லேலூயா. இயேசு உன்னை தொட வந்துட்டாலே நடக்கிற காரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? உன் பார்வையே மாறும். அல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை நண்பனா பார்த்துவேன், உன் கண்ணுக்கு இப்ப விரோதியா தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் என் கண்ணு மாறிச்சு. முதல்ல அது வரைக்கும் ஏதோ ஒண்ணு என்ன பண்ணி வச்சிருந்ததா, மறைச்சு வச்சிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜோதி ஐயாவுக்கு தெரியும் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, என்ன போல துரோகத்துல அடிபட்டு வீதிப்பட்டம் எல்லாம் கடைசி எங்கத்தான் வரணும்? இயேசு தாங்க சுகம் தருவார். இந்த துரோகத்தை அனுபவிக்கல யாராவது நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்ல. எப்படியாவது ஒருத்தவனை ஏமாத்திருப்பான், யாராவது ஒரு ஆள் ஒண்ணு ஏமாத்திருப்பான். ஏமாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏமாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவரை இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க திரும்பினாலும் ஏமாற்றம், எங்க திரும்பினாலும் வெறுமை. எல்லாரும் துச்சமா பார்த்தாங்க, என்ன தொடச்சு போட்ட கந்தையா பார்த்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடச்சு போட்ட கந்தை ஆயிட்டேன். இந்த ஊரே எனக்கு வேணாம், ஊரு விட்டே போயிடுறேன். கண்ணுக்கு மரப்பா எங்கேயான போய் என் காலத்துல வந்தது துண்ணு விட்டு வீதி வந்தா செத்து போ. எவ்வளவு பேர் வீட்டுல சொல்றீங்கப்பா? ஆமா தானே? வந்தது தொட்டு வீதி வந்தா செத்து போற. இந்த படிச்சு நான் வாழ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இயேசு உனக்குள்ள இருந்தா நீ வந்ததை தொட்டு வீதி வந்தா சாவ மாட்டேன். சாவை ஆதாயமாக்கி கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல அல்லேலூயா. அல்லேலூயா. சாவை என்ன செய்யல, நீ ஆதாயமாக்கிட்டு பத்தியா நம்மள கத்த விட்டுதுனால மோர் குடிக்குதுங்க. பத்தியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வரையா பேச பார்த்தா இது வந்து ஒரு அடியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, சாவை ஆதாயமாக்கி கர்த்தரோடு கூட இசைந்திருக்க. உண்மையாங்க என்ன போல ஒரு தற்குறி தத்தி எதுவும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஊரே வானான்னு போட்டேன். அல்லேலூயா. ஆயா கேக்குறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு நான் தரேன் சாயா, வானா அப்ப மோர் வாங்கி நான் தரேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கேட்கணும், என்னை கேட்கணும். துரோகத்தில் அடிபட்டு மீதிப்பட்டு வெளியே வந்திருக்கிறேன். என்னை ஆண்டு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு 3வது சபை ஒண்ணு கட்ட போறவர். அல்லையா சொல்ல கையை தட்டி சொல்ல மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நானு இந்த உலகமே வானம், இந்த ஊர் வானா வீதி வந்தா செத்து போலான்னு போயிட்டு எங்கன்னா போய் கண்ணுக்கு வரப்பா, கல்யாணம் கூட ஆகல, நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க அப்படின்னு போட்டேன். ஒரு இடத்துல வேக்கன்சி போட்டுருந்தாங்க. சரி போகிறேன், எதனா ஒரு வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சுட்டு சாவலாம் அப்படின்னு தோணுச்சு. போன அந்த ஆள் செக்யூரிட்டி வேலை கொடுத்தேன். இந்த உடம்பு வச்சு செக்யூரிட்டி வேலை செய்கிற வேலையை தான் கவனிங்க. நான் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். ஆனால் என்ன அங்கே ஆண்டவர் தொட்டு, அல்லேலூயா, என்னை ஆண்டவர் அங்கே தொட்டு என்னை ஃபயர்மேனாக மாற்றிட்டேன். என்ன ஃபயர்மேன்ன்றீங்கன்னு கேட்டாக்கா, இல்லை படிக்கவே இல்லை, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, படிக்கவே இல்லை, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன், என்னையோ போய் ஃபயர்மேன்ன்றியான்னு கேட்டேன். இல்லை இந்த கம்பெனியோ படிக்க வச்சிருந்தான். என்ன புத்த சம்பளம் கொடுத்து கம்பெனியா படிக்க வச்சிருவான். அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள வந்தாரு, என்னுடைய உயர்வு மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க. என் ஊர்ல இருக்கிறவங்க என்னை தேடி இருக்கிறேன். 7 வருஷமா எங்க இருக்கிறான்னே தெரியல. 7வது வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அந்த மகாராணி தான், அல்லேலூயா, அந்த மகாராணி தான். அதனால தான் எங்கேயுமே இந்த அம்மா என்ன பண்ண மாட்டேன், விட்டுட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமா அவசரம், நான் தான் ஒரு ஃப்ளோல போயிருக்கிறேன். கம்மியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்படி என்ன அவங்களே படிக்க வச்சு என்ன பண்ணாங்க, ஆமா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இந்த வேலையை சேர்த்து விட்டாங்க. 7 வருஷம்
அதுலேயே வேலை செஞ்சு முடிச்சுட்டு நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டோடைய வேலை செய்ய வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு மனைவிங்க, ஆனா 3 ஆம்பளை பசங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பன்னெண்டவரை ஏற்றுக்கொண்டா ஒரு தரித்திரத்துல இருக்கிறவன, துரோகத்துல சாக போனவன கர்த்தரால மாற்ற முடியுங்க. என்ன போல இங்க அநேகர் நீங்க துரோகத்துல வீழ்ந்திருக்க முடியும். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் இன்றைக்கு கிருபை செய்ய போகிறார். எவ்வளவு நேரம் கர்த்தர்னே யாரானா ஏந்து வரீங்களா? இவ்வளவு நேரம் என் கதையை சொல்லிக்கிறேன். இது வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். உனக்கு ஓனன்னா ஐயா சபைக்கு போங்க, அங்க என்ன கூப்பிட்டாருன்னா நான் என்ன பண்றேன், சாட்சிய சொல்லி உங்களை அருமையா நடத்தும். இன்னும் அதிகமா கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஐயாவுடைய சபைக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்தக்காரங்க, அதனால அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. மாளிகை மாடுங்களை கேட்கவில்லைங்க, உங்க பொண்ண பொருளையோ தேவையில்லைங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாளிகை மாடுங்களை கேட்கவில்லைங்க, உங்க பொண்ண பொருளையோ தேவையில்லைங்க. கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாருங்க, கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாருங்க. உள்ளத்திலே இயேசு வாழ துடிக்கிறாருங்க, உள்ளத்திலே இயேசு வாழ துடிக்கிறாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போச்சுங்க, எங்க கெட்ட குணம் எல்லாம் மாறி போச்சுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பட்டம் பதவி எல்லாம் பறந்து போச்சுங்க, எங்க கெட்ட குணம் எல்லாம் மாறி போச்சுங்க. நல்ல வழி தருபவரே இயேசுதானுங்க, நல்ல வழி தருபவரே இயேசுதானுங்க.
சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசு சாமி சொந்தக்காரங்க